சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 1905 நானா சாஹிப் சந்தோர்கர் கண்டேஷ் ஜில்லாவில் உள்ள ஜாம்நேரில் வேலை பார்த்து வந்தார். அவரது மகள் மீனாவுக்கு நிறை மாதம். பிரசவ வலி கண்டது. 3 நாட்களாகியும் குழந்தை பிறக்கவில்லை. மீனாவுக்கு கஷாயம் கொடுத்து மூச்சு முட்டியது. பாபாவின் படத்தின் முன் பிரார்த்தனை செய்தபடி இருந்தார் நானா சாஹிப். அப்போது ஷீரடியில் ராம்கீர் புவா என்ற அன்பர் கண்டேஷிலுள்ள ஜல்கானுக்கு புறப்பட்டார். அவரிடம் பாபா ஜம்னோருக்கு போய் நானா சாஹிப்பிடம் இந்த உதியையும் இந்த ஆராத்தி பாடலையும் கொடுத்துவிடு என்றார். மாதவ் அச்சுரால் எழுதிய அந்த ஆராத்தி பாடலை முதல் நாள் ஷாமாவை விட்டு பிரதி எடுக்கச் சொல்லி இருந்தார் பாபா. பாபா, என்னிடம் இருப்பது 2 ரூபாய்கள்தான். ஜலக்கான் போவதற்கு இது போதுமானது. அங்கிருந்து ஜம்னோர் 30 மைல் இருக்கிறது. அதற்கு என்னிடம் டிக்கெட் வாங்க பணம் இல்லை. தலையை சுற்றி மூக்கை தொடுவார் உண்டா என்றார் ராம்கீர் புவா. ராம்பாபு, என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? பணம் இல்லையே என்று யோசிக்காதே, அதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்வார் என்று வற்புறுத்தினார் பாபா. ஜல்கானை ராம்பாபு அடையும் போது இரவு 2 மணி. அப்போது அவருடைய இருப்பு நிதி 2 அணாக்களே. எப்படி ஜாம்னோர் போவது? பாபா வார்த்தையை தட்டுவது ஆபத்தாயிற்றே என்று குழம்பினார். அந்த சமயம் ஷீரடியிலிருந்து வரும் ராம்கீர் பாபு யார் என்று குரல் கேட்டது. நான் தான் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். 2 குதிரைகள் பூட்டிய வண்டிக்கருகில் சொடுக்கும் சட்டையோடு வாட்டசாட்டமாக முறுக்கு மீசையோடு நின்று கொண்டிருந்தவன். நானா சாஹிப் வீட்டு வேலைக்காரன் நான். ஐயா, நீங்கள் வருவீங்கன்னு வண்டி அனுப்பிச்சிருக்கார், ஏறி உட்காருங்க, போகலாம் என்றான். வண்டியில் ஏறி அமர்ந்தார் ராம்பாபு. வண்டி ஜல் ஜல் என புறப்பட்டது. அழுங்காத பயணம். அதிகாலையில் ஓடைக்கரையில் வண்டியை நிறுத்தி குதிரைகளுக்கு தண்ணீர் கட்டினான் வண்டிக்காரன். நானா சாஹிப், எஜமான் சிற்றுண்டி கொடுத்து விட்டு இருக்காங்க, சாப்பிடுங்க. என்ன பார்க்குறீங்க? என்னோட தாடி மீசை பார்த்து முஸ்லமான்னு நினச்சிட்டிங்களா? நான் சத்திரியனுங்க. எங்கள் ஊர் ஜெய்ப்பூர் என்று மடை திறந்த வெள்ளம் போல் பேசினான். நீயும் வா, சாப்பிடலாம் என்றார் ராம்பாபு. இருவரும் சாப்பிட்டு ஓடை தண்ணீரை குடித்தும் மீண்டும் பயணம் தொடர்ந்தது. பொழுது விடியும் நேரம் ஜாம்னோருக்கு வண்டி நுழைந்தது. சிறு நீர் கழிக்க மறைவிடம் தேடி போன ராம்கீர் பாபு திரும்பி வந்து பார்த்தால் குதிரை வண்டியை காணவில்லை. பிறகு நானா சாஹிப்பின் வீட்டை விசாரித்து தெரிந்து கொண்டு போனார். நானா சாஹிப்பிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு உதியையும் ஆரத்தி பாடலையும் கொடுத்தார். உதியை தண்ணீரில் கரைத்து மீனாவுக்கு கொடுக்க சொன்னார். நானா அப்படியே கொடுக்கப்பட்டது. பிறகு எல்லோருமாக உட்கார்ந்து ஆரத்தி பாடலை பாடினார்கள். பாடல் முடிந்ததும் சுகப்பிரசவம் ஆனது. ராம்கீர் புவா மகிழ்ச்சியுடன், நானா, உங்கள் வண்டியில் சுகமான பயணத்தில் உடம்பு வலியே தெரியவில்லை. டிஃபனும் ரொம்ப ருசியாக இருந்தது. பியூனும் ரொம்ப லாவகமாக வண்டியோட்டினான். நல்ல செய்தி கேட்டேன், போய் வருகிறேன் என்றதும் நானா சாஹிப் திகைத்தார். நீங்கள் வருவதே தெரியாத போது நான் எப்படி வண்டி அனுப்புவேன்? நீங்கள் சொன்ன அடையாளப்படி ஒரு பியூனும் எங்கள் அலுவலகத்தில் கிடையாது. நான் அவஸ்தைப்படுவதைக் கண்டு பாபா அருள் புரிந்திருக்கிறார் என்றார் நானா. நாராயண ராவ் என்ற பக்தர் பாபா இருக்கும்போது 2 முறை ஷீரடிக்கு வந்திருக்கிறார். 1918 பாபா மகா சமாதி அடைந்த பின் அவரால் 3 வருஷங்களுக்கு ஷீரடி வர முடியவில்லை. முதல் வருடம் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். சிகிச்சை பலன் தராது போகவே பாபாவை தியானித்தார். கனவில் பாபா ஒரு நிலவரையிலிருந்து தோன்றி, நாளையிலிருந்து உனக்கு குணமாகும், 1 வாரத்தில் நடமாடுவாய், எனக்கு கொடுக்கப்பட்ட தேகம்தான் அழிந்தது, என்னை நினைப்பவர்களுக்கு உதவி செய்ய ஓடோடி வருவேன் என்றார். பாபா சொன்னபடி நாராயண ராவ் 1 வாரத்தில் பூரண குணமடைந்தார்.
1917 அப்பா சாஹிப் குல்கர்னி ஷீரடிக்கு போக முடியாமல் தடங்கல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று நண்பர் பாலா சாஹேப் பட்டேயிடம் வருத்தப்பட்டார். அவர் பாபாவின் படமொன்றை கொடுத்து, தினமும் பூ, சந்தனம், நெய்வேத்தியம் மூன்றையும் சமர்ப்பித்து வழிபடு. படத்தில் உள்ள அவர் முகத்தை உற்று நோக்கி உன் பிரச்சனைகளை நிவர்த்தியாக்கும்படி பிரார்த்தனை செய் என்றார். குல்கர்னி உருவப்படத்தை பூஜிப்பதும் நேரில் பார்ப்பதும் ஒன்றாகுமா என்று தர்க்கித்தார். பம்பாயைச் சேர்ந்த பாலபுவ சுந்தரை எல்லோரும் நவீன துக்காராம் என்பார்கள். அவர் பாபாவை சந்திக்க வந்தார். பாபாவை அவர் நமஸ்கரித்த போது, இவரை எனக்கு 4 வருஷங்களாக தெரியும் என்றார் பாபா. அருகில் இருந்தவர்களிடம் சுத்தார் ஆச்சரியத்துடன், சாத்தியமில்லையே, நான் இப்போதுதான் முதல் தடவையாக ஷீரடி வருகிறேன் என்றார். பாபா தன் படத்தை நமஸ்கரித்து பஜனை நடந்த இடத்தை குறிப்பிட்டதும் அவர் பெரிதும் வியந்தார். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் 2 ஒன்றுதான் என்றார் பாட்டே. பாட்டே கொடுத்த படத்தை தினமும் பூஜித்து வந்தா அப்பா சாஹிப் ஒரு நாள் பிவண்டிக்கு ஒரு வேலையாய் புறப்பட்டார். அவர் போன மூன்றாவது நாள் மதியம் ஒரு பக்கீர் அவர் வீட்டிற்கு வந்தார். அவரது உருவமும் நடை, உடை, பாவனைகளும் பாபாவின் படத்தை ஒத்திருந்ததால், நீங்கள் தான் ஷீரடி சாய்பாபாவா என்று கேட்டாள் குல்கர்னியின் மனைவி. இல்லையம்மா, நான் அவரது பணியாள். பாபா ஐயாவின் குடும்ப நலத்தை விசாரித்து வரச் சொன்னார். இதை பூஜை அறையில் பாபாவிட படத்தில் வைக்கச் சொன்னார் என்று ஒரு உதிப்பொட்டலத்தை கொடுத்தார். பிறகு ஏதாவது தட்சணை கொடுங்கள் என்று கேட்டார். அந்த அம்மா 1 ரூபாய் கொடுத்தாள். வாங்கி கொண்டு போய்விட்டார். வண்டியில் வேலை முடிந்ததும் குதிரை நோய்வாய்ப்பட்டதால் குல்கர்னியால் பயணத்தை தொடர முடியவில்லை. 3ஆம் நாள் மாலை வீடு திரும்பினார். மனைவி பக்கிரி விஷயத்தை பற்றி கூறினாள். ஆஹா, அல்பத்தனமாய் 1 ரூபாய் கொடுத்திருக்கிறாயே, நான் இருந்திருந்தால் 10 ரூபாயாவது தந்திருப்பேன். தரிசனம் பெற முடியாத அபாக்கியவனானேனே என்று வருந்தினார். மசூதிகளிலும் மற்ற இடங்களிலும் ரயில் நிலையத்திலும் தேடி தோற்றார். பின்னர் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டார். சித்ரே என்ற நண்பருடன் உலாவ போனார். அப்போது அவரது மனைவி சொன்ன அடையாளப்படி ஒரு பக்கீர் அவரை எதிர்கொண்டார். தட்சணை கொடு என்று கை நீட்டினார். குல்கர்னி 1 ரூபாய் கொடுத்தார். போதாது, இன்னும் தா என்றார் பக்கீர். 2 ரூபாய் கொடுத்தார் குல்கர்னி. இன்னும் என்றார் பக்கீர். சித்ரேயிடம் கேட்டு வாங்கி 3 ரூபாய் கொடுத்தார் பக்கீர். கையை இழுத்து கொள்ளாமலிருக்க பக்கீர், நீங்கள் என்னோடு வீட்டுக்கு வாருங்கள், திருப்தியாக தருகிறேன். இப்போது இவ்வளவுதான் இருக்கிறது என்றார் குல்கர்னி. குல்கர்னியோடு வீட்டுக்கு வந்த பக்கீர் இன்னும் 3 ரூபாய் தர வேண்டும் என்றார். அப்படியே கொடுத்தார் குல்கர்னி. 9 ரூபாய்களையும் குல்கர்னியிடமே திருப்பி கொடுத்து, முழு சாகத்தா என்றார் பக்கீர். 10 ரூபாய் நோட்டை கொடுத்து அப்பா சாஹேப் குல்கர்னி வாங்கி கொண்டு போனார் பக்கீர். 10 ரூபாயாக கொடுத்திருக்க வேண்டும் என்று சஞ்சலப்பட்ட குல்கர்னி சமாதானமானார். பிறகு ஊதி பொட்டலத்தை பிரித்து பார்த்தார். அதில் சில பூ இதழ்களும் அட்சதைகளும் இருந்தன. சில நாட்களுக்கு பிறகு அவர் ஷீரடி சென்றார். அவருக்கு பாபாவின் ரோமம் ஒன்று கிடைத்தது. உதிப்பொட்டலத்தையும் ரோமத்தையும் ஒரு தாயத்தில் அடைத்து புஜத்தில் கட்டி கொண்டார். அதிலிருந்து படிப்படியாக பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைத்தது. அவரது சம்சார கஷ்டங்களும் தீர்ந்தன. பாபா தொட்டு கொடுத்து 9 ரூபாய்களை அவர் பூஜை அறையிலேயே வைத்திருந்தார். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.